விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரரின் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான திலான் துஷாரவின் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி அம்பலாங்கொடை பலப்பிட்டி பிரதேசத்தில் உள்ள திலான் துஷாரவின் வீட்டிற்குள் அடையாளம் தெரியாத சிலர் நுழைந்து பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது வீட்டில் இருந்த 8,30,000 ரூபாய் பெறுமதியான தங்கம் உள்ளிட்ட பல பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அப்பிரதேசத்தில் மேலும் பல வீடுகளிலும் கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் திலான் துஷாரவின் குடும்பத்தினர் அம்பலாங்கொடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் இளைஞர் ஒருவரின் கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் நேற்றிரவு இளைஞர் ஒருவரின் கை துண்டிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞனின் கையை இவ்வாறு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காயமடைந்த இளைஞன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த செய்தியை எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்திருந்தார். குறிப்பாக சிலர் கசினோ சூதாட்டத்தில் கிடைக்கும் பணத்தை கொண்டு பாடசாலைக்கு உதவிகளை வழங்குகிறார்கள் என்றும் குற்றம் சுமத்தியிருந்தார். இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் கட்சியின் ஒழுக்க விதிகளை சரத் பொன்சேகா மீறியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதில் கட்சி அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.